ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸை வச்சு நம்ம ஒரு பகோடா பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோஸை நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அது மசாலான்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாமல் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே பிரித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். நல்லா பிரித்த மாதிரி போடணும். இது எப்படியும் வேகிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா மொறுன்னு வரும். இது கூட நீங்கள் ஆப்ஷனல் தான், முந்திரியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். காஃபியோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.